வணக்கடா வாய்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் வெயிட் லாஸுங்கிற ஜேர்னி பக்காவாக போயிட்டுருக்கு. எல்லா வீடியோவும் சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். காலையில் 5:30 மணிக்கு எழுந்து ப்ரீ ஒர்க் முட்டையை முழுங்கிட்டு வாக்கிங்கிலே போயாச்சு நண்பர்களே. ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன், ரன்னிங் பிளேஸ்க்கு போயிட்டுருக்க நண்பர்களே. இருட்டானோன்னா மக்கள்லாம் கூட்டிட்டாங்க, ராஜன் ஃபேமிலி நம்மளை தாக்க பார்த்தாங்க. நம்ம ஒதுங்கி அப்படியே வந்துட்டோம். நேராக ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டோம் நண்பர்களே. கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பக்காவாக போயிட்டு இருந்துச்சு நண்பர்களே. ரன்னிங் இன்றைக்கி பக்காவாக போனேன், எப்பொழுதும் போகிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பக்காவாக போனேன். ஃபீல் குட்டாக இருந்துச்சு. சரி, ரன்னிங்கை முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு அச்சைட்டு ஒர்க் போட்டேன் நண்பர்களே. சரியான எஃபெக்டிவாக இருந்துச்சு நண்பர்களே. அப்படியே நாக்குனா எனக்கு வெளில தள்ளிருச்சு. என்ன பண்ணுறதுல தண்ணி வேறு கொண்டு போகலைங்களா, நாக்கு தள்ளி வெளில வந்துருச்சு. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டேன். சரி, ஒர்க் அவுட்டை முடிச்சு நேராக வந்துட்டேன் நண்பர்களே. வந்த உடனே முடவாட்டுக்கால் சூப்பு ஒன்று போட்டதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முளைப்பயிறு சம்திங் முளைச்ச பயிர் நண்பர்களே, அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக நண்பர்களே வாக்கிங்கிலே ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போன உடனே நண்பனை பிடிச்சிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு காப்பியை போட்டேன் நண்பர்களே. ரிலாக்ஸ், நமக்கு கருப்பு காப்பி தான் எப்பொழுதும். அதுக்கப்புறம் சப்பாத்தியாக சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி தோசை சாப்பிடுவோன்னு காலையிலே சாப்பிட்டேன் நண்பர்களே, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஏன்னா பசி ஓவரு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு கருப்பு காப்பி நண்பர்களே. அவனு முடிச்சுட்டு சரியான லுக்கு நண்பர்களே. இந்த பூவை பாருங்களேன், மெய் மறந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு திரும்புகிறேன், எலி ஒன்று வந்துட்டு வெளில போயிட்டு இருக்கு. பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு உணவோட என்னால் முடிச்சு